வணக்கம் நேயர்களே. எப்பொழுதும் போது இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரேசிங் த ஃபர்காட்டன் பிரின்சிபல்ஸ் அண்ட் டாக்மாஸ் ஆஃப் ஹிந்துவிசம். இந்து மதத்தின் உள்ள சித்தாந்தங்கள் மறைக்கப்பட்டதில்லை, ஃபர்காட்டன், மறந்து போனவை. அப்படி பார்க்கும்போது 60% பல நூற்றாண்டுகளாக புழக்கத்தில் இருந்து வந்த சித்தாந்தங்கள் இன்று பிரபலமாக பேசப்படவில்லை, நிறைய பேருக்கு தெரியல. ஆகவே என்னென்னங்க அந்த லிஸ்ட் ஒன்று கொடுத்தபோது கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது அமரகோசம். இந்த அமரகோசம் என்பது கிட்டத்தட்ட ஜெர்மன் மொழியிலையும் சீன மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஜெர்மனில் 17 எடிஷன் போயிருக்கிறத நானே பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட அமரகோசம் இஸ் an என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்துவிசம் என்று சொல்வார்கள். அதை பற்றி இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். இது தொடர்பாக நாம் இப்போது சந்திக்க போவது இந்த அமரகோசத்தில் ஸ்பெஷலிஸ்ட், இது பற்றி ஆராய்ச்சிகள் பல ஆண்டுகள் செய்து வந்த பிரம்மஸ்ரீ கணபதி சுப்பிரமணியம் தஞ்சாவூர் அவர்கள். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் பல இடங்களில் ஹோமங்கள் செய்து இந்து மதத்தின் பெருமையை உலகம் முழுக்க தெரிவித்தவர் அவர். இஸ் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச் ஆன் இந்து மதத்தினுடைய ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமுள்ள அவர் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த அமரகோசம் இந்த முக்கியமான என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்துவிசம்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் ஆராய்ச்சி செய்யணும்னு உங்களுக்கு ஏன் தோணித்து? நான் ஒரு 8 வயசில் ஜென்மபூமி தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவிடைமருதூர்னு ஒரு ஊர். இப்போது நம்ம காஞ்சி மகாபேஜ் ஜெயேந்திர சரஸ்வாமிகள் வேத பாடசாலை அத்தியனம் பண்ணும்போது எனக்கு அவரை இப்போ 4 வயசு பெரியவர். அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இது கதைகள் மாதிரி, இது அமரகோசன் அமரசிம்மனால் ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு கதை மாதிரி சொல்லணும். இலக்கணம் இலக்கியங்கள் எல்லாமே எங்களுக்கு சம்ஸ்கிருதத்துக்கு அவசியமாக இருந்தது. அதனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில். இது வேதாத்தியமன் நான் மாத்திரம் சொல்ல, என்னோட மாமண்டி கோரார் ஒருத்தர், அவர் இதை படிச்சிருந்தார் என்னோட. அந்த கால பெரிய காங்கிரஸ் தியாகி. இது சம்ஸ்கிருதங்கிற மொழியில் ஏற்படுத்தி தமிழ் வியாக்கியாரத்தோட டீக்கா, அமரத்தோட டீக்கா, இது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது எனக்கு அப்போ உபயோகம் தெரியலை. இந்த 8 வயசில் இது கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தாரு வழிய என்னோடய ஆர்வம் தெரியல. வயசானப்புறம் மந்திர சாஸ்திரங்களாக போடும் இலக்கணத்தை சொல்லும்போது இது ஒரு பெரிய சமுத்திரம். இதை பற்றி சொல்லணும்னா நீங்கள் சொன்னாப்புல பல மொழிகளை இப்போ பார்த்துருக்கார். காளிதாசன் தன்னுடைய சில ஜோதிர் விதாபரணங்கிற ஒரு கிரந்தத்தில் இதை சுட்டி காட்டியிருக்கார். பானுஜி தீட்சிதர் மல்லிநாதர் வியாக்கியானம் இல்லை. இது எல்லாம் இந்த ஹிந்து மதத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அமரசிம்மன், சந்திரகுப்தர் மௌரியர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தர் இது காலத்தில் அந்த காளிதாசன் எல்லாரும் சபையில் இருந்தால் அமரசிம்மர் அதில் சபையில் இருந்தார். அவர் ஒரு ஜெயினர். அவர் ஜெயினர். எல்லாத்தையும் அந்த ஒரு ஜெயினர் சொர்க்க வர்க்கத்தை பற்றி, அந்தருடைய அறத்தை பற்றி, அரசர்கள் நிர்மாணம் ஏதாவது சொல்லும்பொழுது பார்த்தா அவருக்கு தெரியாத கலைகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வரிசையாக நான் நன்ன இதை பற்றி படிச்சிருக்கேன். இதில் ஒரு சின்ன இப்போது ஜெயின மதத்தை சேர்ந்தவர் எழுதினர் போது அதை அந்த சமயத்தில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, எல்லாரும் பண்ணிட்டா. எல்லாரும் பண்ணது. 2வது இந்த அமரசிம்மனுடைய அந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் காலம், அறிவு, நாட்டிய சாஸ்திரம், அப்புறம் பூமி வர்க்கம், புற வர்க்கம், சிட்டி அமைக்கிறது அதில் முதல்ல பார்க்கும்போது முழுக்க சொர்க்க வர்க்கம். சொர்க்கங்கிறது இப்போ அவருக்கு நம்பிக்கை உண்டு இல்லைன்னு படுத்தல. சொர்க்க வர்க்கத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறது சத்தியமாக இருக்குது. தேவதைகளை எப்படி, பரமேஸ்வரர் எத்தனை பேர் அப்படின்னு சொர்க்க வர்க்கத்தில் முழுக்க வர்ணிக்கிறேன். நாரதர்கள், இவாளெலாம் தெரியாமல் அஷ்டதிக்கஜ சம்சாரம், இப்போ பத்தினிகள், நந்திகேஸ்வரன் வம்சம், எத்தனை ரூபம், சூரியன் எத்தனை பேர், இதெல்லாம் வர்ணிக்கிறார். இது சொர்க்க வர்க்கம் ஒரு பெரிய சமாச்சாரம். அப்புறம் கால வர்க்கம், இந்த காலங்களை பற்றி சொல்கிறார். ஒரு காலம்னா கண்ணு செமிட்ரு நேரம், அதாவது ஒரு இப்போ நிமிஷம், நமக்கு செகண்டே நிமிஷங்கிறப்பில் லவம்னு பேச்சு. ஒரு தாமரை ஊசி இறங்குற நேரம் எவ்வளோ லவம், ஒரு செகண்டில் 126 ஒரு பாகத்தை பாகம் பண்ணியிருக்காவா.
லவம் திருடி கரணம் அப்படின்னு முகூர்த்தம் பிரம்மாவுடைய கல்பம் காலங்களை சொல்லியிருக்கா. அதனால தான் அதான் இந்த கால வர்க்கத்தை வந்து ஜெர்மனியில் இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக ஏன் கேட்குறாங்கன்னா, இந்த மைன்யூட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமிங், ஆமாம், டைம் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப இது வந்து அப்போ பார்த்தா வந்து அந்த அமரசிம்மன்கிறவர் ஒரு விஞ்ஞானியாக. ஏன்னா நீங்கள் அது முழுக்க நான் சொல்கிறத கேட்டேன்னா இப்போ இன்னும் சரஸ்வதிங்கிறதுல செகண்டரியாக வச்சுக்கணும். இந்த இவர் அமரசிம்மனுடைய திறமையை பார்த்தா எப்படி பண்ணார் அவர் ஆதிசங்கரர் காலம் நம்ம கிடச்சிது இது. அதில் ஆதிசங்கர்கிட்ட இந்த அத்வைத வாதத்தில் அவர் தோற்று போயிட்டார். ரொம்ப பெரிய வித்வான், எல்லா கிரந்தத்தையும் நெருப்பில் போடுறார். ஆதிசங்கர் அந்த கிராமத்தோடு நடந்து போகும்போது இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லி திரும்பி ஓடி வந்து அந்த கையை பிடிச்சி தடுத்ததில் இந்த அமரகோஷம் மாத்திரம் கிடச்சிது. எல்லாத்தையும் கடை சிறப்பு பாருங்க, 32 அக்ஷரத்தில் இந்த 1158 செய்யுள். அது எல்லாமே 32 அக்ஷரம் அனுஷ்டுப் சந்தஸ். இந்த அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு ஒரு கடைசி வரலாம். இந்த இவ்வளோ வர்க்கம் நான் காட்டினா சொல்கிறேன்னு 1158 மந்திர சொற்கள்லையும் எண்ணி பார்த்தா 32 அக்ஷரம் அனுஷ்டுப். பகவத்கீதையில் கூட அனுஷ்டுப் லெவலில் திருஷ்டுப்லாம் வருது அந்த இலக்கணப்படி அப்படின்னு. லலிதா சஹஸ்ரநாமம் ஒண்டி தான் 32 அக்ஷரம், இந்த அமரகோஷம் ஒண்டி தான் 32 அக்ஷரம். அப்போ இந்த வாக்கிய சரஸ்வதிக்கு சமமாக சொல்லணும் அமரசிம்மனை. இந்த இப்படி அமைச்சிருக்கார். இப்போ நான் பூபவர்க்கம் சொல்கிறேன். கால வர்க்கம், காலத்தை பற்றி சொல்லியாச்சு. அந்த புத்தி தி வர்க்கம்னு புத்தி, மனிதனுடைய புத்திங்கிறது என்னென்ன விதமாக பண்ணணுங்கிற சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் வாக்கு வர்க்கம், சொற்கள் இருக்குல்ல, இந்த வாக்கு சொல் இருக்க, இந்த சொல் ஸ்நேகிதன்ட்ட சொல்கிறது அனுராக ஜஹான்னு பேர். என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற சொற்கள் பேர், ஸ்துதின்னு பேர், சப்தம்னு பேர். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேச்சில் என்னென்ன யோஜனை சொல்கிறதுக்கு நண்பனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வெவ்வேறு பேர் சொல்லியிருக்கா. இது வந்து இது. அப்புறம் வாக்கு வர்க்கம். அப்புறம் சங்கீதத்தை பற்றி சொல்லியிருக்கா. நாட்டிய வர்க்கம்னா சங்கீதத்தை சொல்லும்பொழுது நிஷாத ரிஷப காந்தார ஷட்ய மத்தியம தெய்வதாக பஞ்சமத்தே செமி சப்தா தந்திரீகண்டோ ஸ்திதாக ஸ்வராக. ஷட்யமன்னு அப்படியே மயில் மாதிரி இருக்குமா. இந்த சங்கீதத்தை எப்படி கண்டுபிடிச்சார்னா, யானையினுடைய பிளிரல், குதிரையுடைய கனைப்பு, மாட்டினுடைய சப்தம், ஆடு கத்துவது, மழை பொழிவது, ஓலைகள், இதில் லட்சணங்கள், இப்படி சங்கீதத்தை பற்றி அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த மனிதனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இருக்கு. அப்புறம் இதில் வந்து முக்கியமாக இந்த மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் ஏன் வந்து இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதில் கொடுக்கக்கூடிய இது வந்து லெக்சிகுரோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை பல பிரிவுகளாக பிடித்து பிப்ளியோகிராஃபின்னு சொல்கிறோம் இல்லையா, என்னென்ன சோர்ஸஸ் எங்கெங்கே வருது எல்லாருமே இதில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் என்று தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை அமரகோஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டு நாங்களாம் நினைக்கிறோம். ஏன்னா இந்த பூமி வர்க்கத்துலேருந்து ஒரு இதை எடுத்து ஒரு கட்டுமான வேலை, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அரசன் எங்கே உட்காரணும், சேனாதிபதி எங்கே உட்காரணும், அப்புறம் அந்த நீதி அரசர் எங்கே உட்காரணும், எல்லாம் உட்கார்ந்த பிறகு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேப் எல்லாம் போட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சிடல. அதை பற்றி சொல்லுங்கள். அது அதாவது இந்த பார்லிமெண்ட்டுக்கு எப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அளவு எப்படி எல்லாம் வரும்போது 3 வரணுமா. எல்லா கூட்டில் 3ஆம் வாய்ப்பாடு ரொம்ப வசதி. எந்த 18 3 9 63 18 அது காலம் எப்படி சொன்னால் நவகிரகம் 9 12 ராசி 4 3 18 அத்தியாயம் கீதை 18 வித்தை 6 3 18 8 1 9 மேலகர்த்தா சங்கீதத்தில் மேலகர்த்தா 72 ஒரு சக்கரம் 6 2 3 6 12 6 72 இப்படி எல்லாமே 3 3 3 வரும். இந்த அளவை வச்சு தான் அது இந்த 490 எல்லாம் எந்த கூட்டு அளவு ஒன்று வரதா வச்சுருந்தேன். அதில் சரீரத்தில் ரத்த சுக்ல பிரபாம்சம் இந்த முதல்ல ரெட்டும் ஹிமோகுளோபின் ஒயிட் அண்ட் ரெட்டுங்கிற மாதிரிங்க. அந்த மாதிரி போஸ்டல் ரெட்டு, அதில் மில்க் ஒயிட், அப்படி ட்ரையாங்கிளாக வைக்கணும். 3 முக்கோணம் வைக்கணும். இந்த முக்கோணத்தில் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இருக்குன்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்கணும்னு சொன்னேன். அதில் மத்தியில் மந்திரி பிரதம மத்தியில் இருக்கணும். அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் குபேர திக்கில் இருக்கணும். அந்த ரக்ஷா மந்திரி நிர்ருத்தி திக்கில் இருக்கணும். ஆனால் இப்படி ஒவ்வொரு மந்திரிக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் அந்த வைக்கணும். இதில் ஜென்ரல் ஆர்மி ஜென்ரலையும் சேர்த்துருந்தேன். அப்போ வந்து அந்த மகாபாரத் இது மாதிரி இருக்கிறது காமதேனு
கற்பக விருஷம் ஒரு மாற்று டப்பு மாதிரி இருக்கணும். அதாவது அந்த கல்ப விருஷம் காமதேனு அமிர்த சாகரம் பேர், அமிர்தவாபி. இது இருந்தாக்கா அந்த இடத்துல என்ன அந்த வைப்ரேஷன் இந்த அளவில் ஒன்று இருந்தாக்கா சாதாரணமான ஒரு மனிதன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோடனே அவனுக்கு ஒரு சமதரிசனமான சிந்தனை வரும். எல்லாரையும் சமமாக பாவிக்கிறதுக்கும் தன்னலமற்ற தொண்டு செய்கிறதுக்கும் தூண்டுவது. இதுக்கு ஆதாரம் எப்படி கிடச்சுன்னா போஜ மகாராஜா விக்ரமாதித்ய சிம்மாசனம் போஜராஜா காலத்தில் கண்டுபிடி இதே அளவு தான். அதை பற்றி அது விக்ரமாதித்ய இதில் சபையில் தான் சொல்கிறான். அந்த சிம்மாசனம் போஜராஜனுடைய சிம்மாசனத்தில் உக்காண்டு சொல்லக்கூடிய அந்த நீதி ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கெல்லாம் ஸ்டோரி தெரியும். ஸோ அந்த 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 மெஷர்மெண்ட்டும் நீங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டும் ஒரே கணக்கு. அதுதான் அனுப்பிச்சோம். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு டிசைன் போட்டு அனுப்பிச்சது நம்ம நீங்களே இருந்து என்னோட நம்மள்ட்ட உங்களுக்கு காட்டு வந்து ப்ரொஃபஸர் சுஜாதா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நீங்கள் நான் 3 பேரும் அதை அனுப்பிச்சோம். அதை அந்த அளவுகள் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தது, பிரமாதமாக இருந்த அளவுகளை நம்ம அமிச்சோம். அந்த அளவை விட நம்ம விஷுவலாக கூட காமிக்கலாம். இன்னும் இருக்குது. நான் அந்த அளவை பற்றி உங்களுக்கு வந்து இது அனுப்புகிற பாருங்க, கீதை அடுத்த புத்தகத்தை உங்கள் எல்லாருக்குமே அனுப்புகிறத அது ஒரு அளவு. இதை காட்டிலும் என்ன அந்த அமரசிம்மட்டார் வியந்தது ஒன்று, வாரிவர்கள்னு ஒரு சமுத்திரத்தை பற்றி ஒன்று சொல்கிறார். ஒரு சமுத்திரம் பற்றி நம்ம எப்படி அறிய முடியும்? அதாவது சமுத்திரம்னா இந்து வங்காள கடல் வேறு, சிந்து வேறு, சாகர் அட்லாண்டிக் மகாசமுத்திரம், பசிபிக் ஓஷன் வேறு, காஸ்பியன் கடல், செங்கடல், கருங்கடல் சொல்கிற சின்னது. அதை பிரமாணத்தில் ஆழம் அகலம் இதில் குறைஞ்ச இடத்துல இதில் பேதத்தை சொல்கிறார். அப்புறம் அதை மீன் பிடிக்கிற வலை, மீனில் இவ்வளோ விதம். அந்த மனுஷனுக்கு தெரியாது மீன் பிடிக்கிற வலை, அந்த வலைக்கு உள்ள லட்சம் எப்படி அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் ஆயுதத்தை பற்றி சொல்கிறார். அப்படின்னா வாரிய பிறகு சமுத்திரத்தோட ரத்தனங்கள், சமுத்திரத்தில் பவழங்கள், அழகான மீன்கள், விஷ மீன்கள், பாம்புகள், தண்ணீர் உள்ள பாம்பு, இவ்வளையும் வந்து வாரிய வர்க்கத்தை சொல்லப்படுறது. அப்புறம் பூக்கள், ஜலத்தில் பூக்கிற பூக்கள். ஒன்றுமில்ல, தாமரைன்னா உங்களுக்கு தாமரை தான் தெரியும். இப்போ இவெல்லாம் ரொம்ப பேர் படிக்கிறது விட்டுவிடாங்க. சதபத்திரம் குஷேஷயம்னு சொன்னால் பத்மம்னு பேர், குஷேஷம் பேர், கமலம்னு பேர். சதபத்திரம் 100 இதழ் இருந்தாக்கா அது குஷேஷயம்னு தாமரை. 1000 இதழ் உண்டு. 1000 இதழ் உண்டு பார்த்தோம்னா இந்த திருவிழேன்னு ஒரு ஊர், அதில் பத்ம தீர்த்தன்னு பேர். சஹஸ்ரபத்திரம் கமலம் சதபத்திரம் 1000 இதழ் இருக்கும். ஒருத்த பூஜைக்கு பூ எடுத்தோன்னா வச்சுக்கோங்க, 1000 சாஸ்திரம்னு போட்டான்னா 1000 இதழ் முடிஞ்சால் காம்பை நடு தூக்கி எறியலாம். அப்படி இந்த பூக்களுடைய அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் நீங்கள் சொன்னீங்க. பூ வர்க்கத்தில் அமரசிம்மன் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பெரிய பொக்கிஷம் வந்து வீடு கட்டுதல். இப்போ எல்லாரும் வாஸ்துன்னு எல்லாரும் கட்டுறாங்க. ஸோ வாஸ்துங்கிறது இதுலேருந்து தான் ஆரம்பம்னு நினைக்கிறேன். அதாவது இதுலேருந்து ஆரம்பமானது வாஸ்து தான். இதில் வந்து அமரசிங்கர் வந்து அரசர்களுக்காக கட்டப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து எவால்வ் பண்ணி அதை மாடர்ன் போட்ட மேப்பெல்லாம் போட்டு கிராஃபிக்ஸ்லாம் போட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் பேராசிரியர் சுஜாதா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, நான் அதில் இன்னும் 3 பேர் சேர்ந்து அதை அனுப்பிச்சோம். இதை ஒரு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இது அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு கட்டடங்களை கட்டுவதனால் என்ன லாபம்? அதாவது இது அவர் 2 தினசாக சொன்னார். நகர நிர்மாணம் வேறு, நகரத்தில் உள்ள பேலஸ் ஒரு அது ரெண்டாக பண்ணார். அதாவது சிட்டி வேறு, அது சிட்டி நிர்மாணம். இந்த பார்லிமெண்ட்டில் இந்த அளவு நம்ம சொன்ன இந்த 9 வராப்பில் அளவு கட்டினாக்க அது என்ன ஒரு விஷயம். இந்த இடத்துல இவ்வாறு உட்காரது இந்த வாசுப்படி பண்ண உள்ள ஷூ போட்டு போகக்கூடாது, அது போட்டு போகக்கூடாது. அந்த சமயத்தில் மாத்திரம் அது ஒரு தெய்வீக அமைப்பாக மேலே இருக்க பாருங்க. அது வந்து உயிர் நாடி மாதிரி முக்கோணத்தில் அந்த கலர் இருக்குது பாருங்க, நம்ம சரீரம் மாதிரி. அது இப்போ சரீரத்தை ஹிமோகுளோபின் ரத்தத்தில் போயிட்டு ரெட் இருக்காப்புல அது பண்ணினாக்க என்னென்னா சாதாரணமாக சராசரி ஒரு மனிதன் அந்த போய் உட்காந்து அதிகாரத்தில் போய் பீடத்தில் உட்கார்ந்தான்னா அவன் தன்னலை மற்றும் மக்களுக்கு சேவை பண்ணணும். அவன் புத்தியானது பிறர் வந்து சாடாமல் எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு அமைதி ஏற்படும். அமைதியானது இந்த வாசுதை இந்த இடத்துல பணம் வரும். வித்த மந்திரி குபேர திக்கில் என்ன இருந்தாக்க ரட்சகர் என்ன, அதாவது குபேர திக்கிலேயே பரமேஸ்வரன் அந்த இடத்துல இருக்காராம். அவன் எடுக்க குறையாது செல்லும். ஆட்சி பண்ணுற சாதாரண பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக அந்த ரக்ஷா மந்திரிங்கிறது எங்கே இருக்கணும், என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்கே இருக்கணும், டிஃபென்ஸ் எங்கே இருக்கணும், ஜென்ரல் எங்கே இருக்கணும், அந்த அளவுப்படி இருக்குது. இது சிட்டியினுடைய அரசாங்க அமைப்பு, சிட்டி அமைப்பு அவர் சொல்லும்போது பின்னாடி இதுக்கு வந்துடலாம். அதாவது
அரசனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பில் உட்கார்வர்களுடைய மனதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அமைதியா நேர்மையா இருக்கும். அதே சமயத்துல ஒரு நாட்டுக்கு தேவையான டிசிஷன் எடுக்கிறது. ஆமாம் சொல்லணுமா, இந்த மாதிரி உட்காந்து அதிகாரி அவங்க பண்ணாக்க அவனை எல்லாரும் அவனை கோஆபரேட் பண்ணுவா, அவரை எல்லாரும் ஒத்துழைப்பு. அவன் மனசையும் சொன்னேன் தன்னால் மட்டும் ஒரு சேவை பண்ணுறது புத்தி அந்த மாதிரி வரும் அந்த அமைப்பில் உட்கார்ந்தால. ஸோ அந்த பில்டிங் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து அரசனுக்கு மட்டும்தானா இல்லது ஒரு ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆர்கனைசேஷன்லையும் சாதாரணமாக செக்ரட்டரியேட் இப்படி இதில் கட்டலாம் என்ன, கட்டலாம் செக்ரட்டரியேட் கட்டலாம் என்ன. இது நல்ல ஒரு உத்தியாச்சு. இது இப்படி பார்த்தாங்கன்னா ஈவன் அரசமைப்புகளே வந்து அந்த அமரகோஷத்தில் இருந்திருக்க அந்த கட்டமைப்பை வந்து அவங்க ரீபில்ட் பண்ணாங்கன்னா அதில் உட்காண்டாங்கன்னா டிசிஷன்ஸ்லாம் பிரமாதமாக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். இது ஒரு பெரிய இது சிட்டியை, ஆனால் சிட்டியை அமைக்க முடியாது, சிட்டி மாத்திரம். இப்போ அவர் சொல்கிறபடி சிட்டி அமைஞ்சு போச்சு. அவர் போடுற சிட்டி அமைப்பு சொல்லிருக்கார் பட்டணம் புறபேதனம் வந்து வீதி வணிக வீதின்னு ஒரு இடம் இருக்கணும் தனியாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். ஸ்கூல் இருக்கணுமா, குழந்தைகளை படிக்கிற ஸ்கூலு பக்கத்தில் ஃபேக்ட்ரிலாம் இருக்கக்கூடாது என்ன. ஆஸ்பத்திரி இருக்கிற இடம், ஆஸ்பத்திரி இருக்கிற குதிரை லாயம் அதெல்லாம் கிட்ட இருக்கக்கூடாது, தொத்து நோய் வருமா என்ன. வித்யாசாலை குழந்தைகளுக்கு ரிஷிகுமாரெல்லாம் அந்தெல்லாம் வித்யாசாலை இருக்கும்பொழுது இந்த ஃபேக்ட்ரி விளையாடுற இடம் தனியாக இருக்கணுமா, நந்தவனங்கிறது தனியாக இருக்கணும். தேவதா ஸ்தானம் எங்கே இருக்கணும், அந்த பூஜை பண்ணுறவெல்லாம் அதை சுற்றி எங்கே இருக்கணும், காயகர்கள் இந்த அதுக்கு சங்கீத வித்வான் கோவிலை சேர்ந்த பணியாளர்கள்லாம் எங்கே இருக்கணும். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பகுத்து அந்த சிட்டியை நீங்கள் ப்ளூ பிரிண்ட் பண்ணி போட்டு பார்த்து வச்சுங்க. இப்போ பிளானிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு தொத்து நோய் வரும், ஒரு வியாதி வராது. இப்போது இப்போ கிராஸ் பண்ணுற அந்த ஹார்ட் ஆஸ்பத்திரி இங்கே ஒன்று ஹாரன் அடிக்காது இப்போ போடுறாலும் கிராஸ் பண்ணி அப்போவே அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இந்த புற வர்க்கங்கிறது அவ்வளோ வசதியாக சொல்லியிருக்காரு அந்த அமரகோஷத்தில். இல்லை, இது அமரசபையில் நம்ம நிறைய பாராட்டணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு பயனுள்ள விஷயமா அவர் கொடுத்துருக்காருல்ல. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீர் வர்க்கம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், ஆமாம், அப்புறம் வந்து அது மீன் பிடிக்கிறதுக்கான அந்த சாதனங்கள் எத்தனை, அதுக்கு பேர் என்னென்ன மீனுக்கு பேர், அந்த ஆளு மீன் பேர்லாம் சொல்கிறார். நான் ஒரு பரதவருக்கு கூட தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆச்சா, விவசாயிக்கு தெரியுமா தெரியாத. ஒவ்வொரு பூ போகிறவர்னா மண்ணில் இவ்வளோ வெரைட்டிஸு, ஒவ்வொரு மண் இப்போ ஒன்றுமே சாதாரண பார்த்தாக்கா அனவர்ணேமே பூமி, சூரியனை பற்றி சொல்லுவோம் அனவர்ணே. இங்கேருந்து கொரமண்டல் டிக்கெட் வாங்கிட்டு போங்க, கருப்பாக கண்ணங்கரேன்னு மண் இருக்கும். இப்போ லூத்தியானா சண்டிகர்லாம் மண் அப்படி இருக்கும். இந்த லோனாவானா புனாப்பனையில் வச்சு கரிசல் மண்ணுமா கருப்பு மாதிரியாக கரியை கொட்டினாப்புல இருக்கும் மண், குங்குமம் மாதிரி இருக்கும். நெய்வேலியை காட்டில் நம்ம சேப்பமெல்லாம் கல்கட்டாவில் இருக்குது. வெள்ளை வெள்ளையான மண் இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் போனாக்கா மஞ்சள் மஞ்சள் எடுத்து கந்தக மாதிரி எடுத்து மண் போகிறான். இவ்வளோ வர்ணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். மண் வகைகளும் அவர் சொல்கிறார். ஆமாம், மண்ணுடைய வகையை என்ன இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. மண்ணினுடைய குணம், ஒவ்வொரு மண், வண்ட மண், களிமண், அவருடைய தன்மையை சொல்கிறார். அடுத்தது அந்த வனௌஷதி வர்க்கம், வனத்தில் உள்ள ஓஷதிகள். கடுக்காய்க்கு பேர், அதுக்கு வைத்திய மாதான பேரான். கடுக்கா, சித்திரத்தை, இந்த மாதிரி இவ்வளோ திரவியங்களுக்கு பேர். என்னமா கல்யாணது மருத்துவத்துலேயும் அவர் ஒரு தனி இல்லை. மரத்தில் இவ்வளோ நம்ம இந்த தேக்க மரம் தெரியும், பூசம் தான் தெரியும். இந்த மரத்தினுடைய இவ்வளோ வெரைட்டிஸ் மரம் சொல்கிறார். இந்த வருஷதி வனௌஷதி வர்க்கம் இப்போ பெரிய வர்க்கம் அதில் இல்லை. அப்புறம் சிம்மாதி வர்க்கம், மிருகங்களில் அனிமல்ஸில் எனக்கு அதான் காட்டலும். சீட்டா வேறு, டைகர் வேறு, லெப்பர்டு வேறு, ஒன்று தனி குணம். சிங்கத்துடைய குணம் புலிக்கு வராது, இதனுடைய வேகம் வராது, அது எத்தனை ஸ்பீடு போகுங்கிறது சொல்கிறார். இது ஒன்று அதெல்லாம் அருமை. அதான் என்ன ஸ்பீடில் அது போகுங்கிறதெல்லாம் வந்து அப்போ கணிச்சு வச்சுருக்கா. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அமரசிம்மன் காலத்தில் ஏற்கனவே இதெல்லாம் இருந்திருக்கணும். இதை அவர் தொகுத்து ஒரு கொடுத்துருக்காரு. அது இன்னைக்கும் நிலைத்திருக்கிறது. அதை வந்து அந்த ஜெர்மன் மொழியில் மொழிபெயர் சைனீஸ் இட் ஹஸ் பீன் டிரான்ஸ்லேட். அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது அமரகோசம்னா என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா ஒரு 10-15% கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் உள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் நம்ம சந்தித்த பின்னர் இப்போ தேனம்பாக்கத்தில் இப்போ பாடசாலை சொல்லும்போது சில பேர் சொல்லி கொடுக்குறா. அபூர்வமாக நான் ஒரு இடத்துல பார்த்தேன், என்ன சில இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லாம் படித்து எல்லாரும் படிக்கலாண்டா, இது என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படி. இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிரம்ம க்ஷத்ரிய வைசிய 4 வர்ணங்களை பற்றி கடமைகளை சொல்கிறான். எல்லாத்தையும் காட்டிலும் இந்த வணிகரை பற்றி சொல்லும்பொழுது ஒரு கடையில் என்னென்ன மாதிரியான சாமான் விற்கப்படுது, ஒரு மனிதன் என்ன சாமான், தேன் எடுக்கிறது,
வெல்லம் காய்ச்சறது, அப்புறம் பூமியில் இருக்கிற தாது, அப்புறம் அந்த மாதிரி கந்தகம் இதெல்லாம் எடுக்கிறது. இவ்வளோ பொருள் இருக்குது. நம்மளோட காலம்புற நம்ம ஏந்திர சாயங்காலம் நம்ம இரவு படுக்கிறோம், நம்மளோட இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறோம். அதான் அருணாச்சலத்தில் சொன்னேன் சொல்லும்பொழுது, காலம்புற காஃபி சாப்பிட்டு குளிக்கணும்னா உங்களோட பால் வரணும், பசுமாடு ஒருத்தர் மாடு கறந்து பால் வரணும், மாடு மேய்க்கணும், காஃபி முடிவு காஃபி சாப்பிடணும், சமையல் உள்ள உணவு பொருள் எல்லாம் ஆரோக்கியம், வேஷ்டி அயன் பண்ணி கொடுக்கணும், சேவிங் பண்ணிக்கணும். இவ்வளோ பேர் தச்சன், தொழிலாளி, கர்மர் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் வாழறதுக்கு இவ்வளோ சமுதாயம் உங்களோட ஒத்துழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அரசாங்கம்னு சொல்லும்போது சாதாரண சொல்லோட அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம்னா அரசாங்கத்தோட அங்கத்தை சொல்கிறான். பெரிய சமாச்சாரமாக இருக்குது. ஒரு அரசாங்கம்னா ராஜாவுடைய ஃபேமிலி, எப்படி அரண்மனையினுடைய ஜனங்களாக சொல்கிறான், அவளோட பந்து ஜனங்களெல்லாம் சொல்கிறான். ராஜாக்கள்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னு. வந்து மந்திரி, சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறான், சீஃப் மினிஸ்டர்னா. அப்புறம் அந்த ஸ்டேட் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் சொல்கிற பாருங்க. இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு வரும்போது அந்த சைன்யத்தில் இப்போது கம்பெனி, பெட்டாலியன், பிரிகேடு, இப்போ சொல்கிறப்ப அட்சோகணின்னு சொல்கிறோம்னா கீதை 18 அட்சோகணி, 11 அட்சோகணி. இந்த அட்சோகணிக்கு கணக்கு சொல்கிறான். 4 காலாள், 1 தேர், 1 யானை, 3 குதிரை. இது ஒன்று சிம்பிள். இது பல மடங்கு பெருகி அட்சோணியாக இருக்குது. இதுனா ஒரு கிட்டத்தட்ட 14,000 ஸ்வெச்சாக ஆகுது ஒரு அட்சோணிங்கிறது. 14,000 காலாள்கள் வச்சுன்னு அது கொண்டு இந்த அதே மாதிரி ஜென்ரல், பிரிகேடியர், பெட்டாலியன், ஹவில்தார், சுபேதார்னு அந்த கேடர், அதுக்கும் கேடர், அதிரதன், மகாரதன், அந்த கேடர் யுத்தத்தை பற்றி சத்திரிய வர்க்கத்தை சொல்கிறான். இது ஆக மொத்தம் இந்த அமரகோஷம்ங்கிறது அரசியல் இன்றைய காலகட்டத்துக்கு மிக முக்கியமான நூல் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதுல என்ன தெரிஞ்சணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், வாஸ்து, அதில் இருக்கிற சில ரகசியங்கள்லாம் ஒன்றும் வெளியில் வரல. ஒரு ரெண்டாவது இட்ஸ் என் என்சைக்ளோபீடியாங்கிற கலைக்களஞ்சியம், இந்து மதத்தின் கலைக்களஞ்சியம். இதை உருவாக்கினவர் சமணருங்கிற போது நமக்கே பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு சமணர் அது இன்னும் நீண்டு இருக்கு. இது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இது இன்னும் தமிழ்நாட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த எபிசோடோடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அமரகோசத்தை நிறைய பேர் படிக்கிறதுக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் இப்போ சரஸ்வதி மகா லைப்ரரிலேயே இருக்குது. நமக்கு இருக்குது டீக்கா இருக்குது. என்ன இதில் இந்த கடைசியில் சொல்லும்போது நானார்த்தம் நீங்கள் சொல்கிற ஒன்று இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஒரு போடுறோம், ஒரு ட்ரையாங்கிள், மிஸ் ஜாயிண்ட்டு நஞ்சு பிஇ படித்த இந்த மிஸ் ஜாயிண்ட்டு நன் ஜாயிண்ட்டுமோ, ஒரு ட்ரையாங்கிளில் இன்னொன்று இப்படி பில்டிங் இப்படி கோக்குறான் அப்படின்னா எத்தனை பூகமாக தான் நான் பண்ணாதுங்கிறான். ஒரு ஸ்கொயரில் ட்ரையாங்கிள் கோத்துவிட்டா, ஷட்கோணத்தில் கோத்துவிட்டான்னா மேலே சதுரக்கோட்டை பில்டிங் கட்ட எந்த இதுலேயும் அசையாது. அந்த அளவை சொல்கிறான். எல்லாம் நானார்த்த வர்க்கம்னு உடனே முடிக்கிறார் அவர். 3வது நானார்த்த ஒரு பொருளுக்கு பல சொல். மது அப்படியே சாதாரண மதுன்னு எடுத்துன்னு வச்சுக்கோ. கல்லுக்கு மதுன்னு பேர், தேனுக்கு மதுன்னு பேர், மதுன்னு ஒரு அரக்கன் பேர். சிருங்கம்னா கொம்புன்னு பேர், ஒரு மலை உச்சின்னு பேர், ஒரு மருந்து. இப்படி ஒரு பொருளுக்கு பல சொல், பெரிய சொல். இது கடைசியில் 3 பாகமாக பிரித்து என்ன சொர்க்காதி காண்டம், பூராதி காண்டம், நானார்த்த வர்க்கம்னு 3 காண்டமாக பிரித்து அமரகோஷங்கிற பெரிய சமுத்திரமாக தான் இருக்குது. இந்த எபிசோடில் பிரம்மஸ்ரீ கணபதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர்கள் ரொம்பவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் இந்த அமரகோஷத்தை பற்றி பல விஷயங்கள் அவர் நமக்கு சொன்னாங்க. இந்த அமரகோஷங்கிறது காலங்காலமாக வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பு. அந்த படைப்பை நம்ம மறந்துட்டோம். இது ஏற்கனவே சைனீஸ், சீன மொழியில், ஜெர்மனில், இங்கிலீஷில், ஃப்ரெஞ்சில் அது பீன் டிரான்ஸ்லேட்டட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம படிக்கணும். இட்ஸ் அவைலபிள் வெரி ஈஸிலி இன் சரஸ்வதி மகா லைப்ரரி. அது எல்லாரும் படிக்க வேண்டிய என்சைக்ளோபீடியானா ஒரு குறிப்பிட்ட யார் வேணாலும் படிக்கலாம். ஆகவே இந்த அளவுக்கு இந்த மறக்கப்பட்ட இந்து மத சித்தாந்தங்கள்ன்ற இந்த தலைப்பில் இன்று நம்ம பார்த்தது அமரகோஷம், ஜைனரால் எழுதப்பட்டது. இது எல்லாரும் படிக்கணும் என்ற முடிவு நினைக்கிறேன். மிகவும் நன்றி. வணக்கம். நமஸ்காரம்.